தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் 88 நாளாகியும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் வீடு திரும்பவில்லை என உறவினர்கள் அனைவரும் கண்ணீர் கடல். ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததால் இலங்கை சிறையில் அடைப்பு. 88 நாட்களுக்கு மேலாகியும் மீனவர்களை விடுதலை செய்யாததால் மீனவர்களின் உறவினர்கள் போராட்டம். அவங்க தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு எல்லை கடந்து போறீங்க? மீனவர்களுக்கு மீனை பிடிச்சிட்டு வந்து வித்தா தான் சோறு. கடல் ரொம்ப பெருசுதான், ஆனா அவங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில மீன் கிடைக்கிறது இல்லையே. பல நேரங்களில் கடலுக்கு போகும்போது டீசல் வாங்குற அளவு கூட மீன் விக்கிறது இல்லை. ஏன்னா மீன் கிடைச்சா தானே விக்கிறதுக்கு. பல நேரம் மீனும் கிடைக்காது, அப்படியே மீன் கிடைச்சாலும் ரேட்டும் போகாது. மீனவர்களுடைய கஷ்டம் இப்படி நிறைய சொல்லலாம். கடல்ல வலைய போட்டு மீனுக்கு அலையும் போது சில நேரங்கள்ல தெரியாமையே எல்லை கடந்து போய்விடுகிறார்கள். மீனவர்களை கைது செய்யறதும், சில பேரை 10-15 நாள் விடுதலை செய்யறதும், சில பேரை 2 மாசத்துல விடுதலை செய்யறதும், சில பேரை மாசக்கணக்கில் வச்சுக்கிறதும், சில பேரை 6 மாசத்து வரைக்கும் வச்சுக்கிறதும், சில பேரை வருஷ கணக்கில் வச்சுக்கிறதும், இப்படியே ஒரு தொடர்கதையே போயிட்டு இருக்கு மீனவர்களுடைய வாழ்க்கை. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களுக்கு விடுதலை கிடைக்கணும்.